ஹே ஆல், யூஷுவல் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகவும் ப்ளஸ் உடனடியாக பண்ணி முடிச்சுட்டு வெளில வர்ற டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம், தக்காளி, ஸ்க்ரீனில் காட்டுற அளவு இஞ்சி, பூண்டெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த 4 ஐட்டத்தை அரைக்க போகிறோம். இது ஒரு 300 கிராம் ஆஃப் சிக்கனுக்கான குழம்பு. இப்போ குக்கர் ஆன் பண்ணி குக்கிங் ஆயில் விட்டு பிரியாணி இலை, ஸ்டாரு, கிராம்பு, கல்பாசி, பட்டையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் போடலை. இவ்வளோ ஸ்பைசஸையும் போட்டதுக்கப்புறம் நீளமாக கீறி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் கொரகொரப்பாக அரைச்சிருந்துருக்கணும். அந்த பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இடையில என்னென்னா, நான் கத்தார் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம், என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் இந்தியாவில் ஒரு டவுன் ஏரியாவில் இருந்தேன். ஒரு ஜீன்ஸ் போட்டால் அவங்க பார்த்துருவாங்களோ, இவங்களுக்கு நோட்டிசபிளாக இருந்துருவோமோ அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் இங்கே நான் இந்த பேண்ட்டு நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஜம்முன்னு வெளில போக முடியும் அப்படிங்கிற ஃப்ரீடம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ கம்மிங் பேக், இடையில ஒரு பொடி மட்டும்தான் போட்டதை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நான் என்ன பொடிகள்ங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பெருசாக இல்லை. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி, அதோட அளவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜார் தண்ணி, தேவையான அளவு உப்பு ஊற்றி பெரட்டி குக்கரில் 4 விசில்ஸ் வச்சு எடுத்தாலே அவ்வளோ மணமாக ரெட்டிஷ் கலரில் கம சிக்கன் குழம்பு ரெடி. இதுக்கு 65 சைடில் வைக்க கூட்டோ எதுவுமே தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தரமான வீடியோஸாக வெயிட்டிங். அன்டில் தென், டாடா.